வரமாட்டாங்க. அமாவாசை நாளில் வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடக்கூடாது, தண்ணி தெளிக்கணும். அப்படி இருந்துட்டா அவங்க உள்ளே என்ட்ரி ஆவாங்க. அவங்களாம் காற்று மாதிரி உள்ளே வருவாங்க. அவங்களுக்கு பித்ருலோகத்திலிருந்து அவங்களுக்கு திருப்பி போகும்போது அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு போகணும். ஏன் அவங்க 6 மாத காலம் தங்குறான் அப்படின்னா, அந்த பூமியில் வாழும்போது எண்ணற்ற ஆசைகள், எத்தனை ஆசை மனுஷனா பிறந்த எதையா எல்லாத்தையுமே அனுபவிக்க முடிகிறது இல்லை. அப்போ ஆசைகளே அவங்களுக்கு பிராணனாக இங்கே பூமியில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தை அமாவாசை தான் அவங்க முன்னோர்கள் தங்கி அனுப்புறது. அதே போல் ஆடி அமாவாசை நாளில் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியில் தாயினுடைய காரகத்தன்மையுடைய சந்திரனும் தந்தையினுடைய காரகத்தன்மையுடைய சூரியனும் நல்லா கவனிக்கணும். இந்த 2 பேரும் இணைஞ்சிருப்பாங்க. ஏன்னா பூமி தோன்றியதே கடகராசியில தான், பூமி உற்பவமானதே கடகராசியில தான். அந்த சூரியன் அந்த வீட்டில் தான் பூச நட்சத்திரத்துல தான் சனி பகவான் இருக்கார். அவர் தான் கர்மக்காரன், நல்லா கவனிக்கணும். அப்படி இருக்கும்போது சந்திரன் தேய்பிரை நிலையில் இருந்து விடுபட்டு வளர்பிறை நிலைக்கு செல்லக்கூடிய நாள் தான் அமாவாசை. அப்ப அமாவாசை தினத்துல முன்னோர்களையும் தாய் தந்தையர்களையும் யார் வழிபடுறாங்களோ அவங்களின் பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் முன்னோர்களின் ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அமாவாசை நாள்ல நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் நாம் பித்திருக்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருதான். அதனால அமாவாசை அன்றைக்கு பித்திரு தர்ப்பணம் பண்ணணும், முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. இப்போ இறந்து போனவங்களுக்கெல்லாம் சாப்பாடு யார் கொடுக்குறா? பூமியில இருக்கு, நம்ம சாப்பிட்டுக்கிறோம் கொண்டுக்கிறோம். இறந்து போனவங்க மேல் உலகத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல கவனிக்கணும், இந்த வார்த்தையை கவனிங்க. அவர்களுக்கு சந்திரன் என்கின்ற பூமியில வாழ்றவனுக்கு சந்திரன் என்கிற தாய் சமைச்சு கொடுக்குறா. நம்ம பிள்ளைகளை சாப்பிட்றோம், நம்ம அப்பாவும் மனைவியிட்ட சாப்பிட்டுக்கிறாரு, உண்மைதானே? தாய் தானே சமைக்கிறா. சரி, அப்ப சந்திரன் தான் உணவுன்னு அர்த்தம், உணவு பொருள், அது காரகத்துவம். இறந்து போனதுக்கு அப்புறம் அதே சந்திரன் அமிர்தத்தை அந்த கிரகணங்கள் அந்த பூமியில கொடுப்பார். நல்ல கேளுங்க, மேலே இருக்கிற ஆகாயத்தில் இருக்கிற மூன் என்கிற சந்திரன் தன்னுடைய ஒளி அலைகள் வாயிலாக அமிர்தத்தாரையாக கொடுக்கும் பொழுது இந்த இறந்து போனவர்களுடைய ஆவிகள் பிதர்லோகத்தில் இருக்காங்கல்ல, அவங்கள அந்த ஒளியை நக்கி சாப்பிடுவார்கள். அதை உண்டு மகிழ்ந்து தாங்கள் பசியை இலைப்பாரி கொள்வார்கள். கவனிச்சிங்களா? சரி, ரைட்டு. அப்புறம் ஏதோ நாங்க போடுறோம் நிறைய சாப்பிட்டு போக வேண்டியதானே? எப்பா என்ன அப்படி பேசலாம், சரியா வருமா? சந்திரன் மறைவா இருப்பாருங்க தேய்பிரையில, நல்லா கவனிக்கணும். அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னால, அமாவாசைக்கு 2 நாளுக்கு அப்புறம் 3ஆம் நாள் வளர்பிறை வர்ற வரையிலும் பிறை கோடுகள் மங்கி போகும் பொழுது ஒளி அலைகள் கிடைக்காது, இருள்ல கிடைக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாளில் பசிக்கும் இல்லையா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மேல் உலகத்திலிருந்து கீழே வருவாங்க. நம்ம ஒரு பழக்கம் வச்சிருக்கணும், சமைச்ச உடனே ஒரு அரகரண்டி சாதம் கடவுளுக்கும் ஒரு அரகரண்டி சாதம் காக்காய்களுக்கும் உணவா வச்சு செஞ்சுட்டு வாங்கன்னு ஒரு பழக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த பழக்கம் பிரகாரம் டெய்லி கரெக்டாக செஞ்சுட்டான்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான், காக்காய்க்கு சாப்பாடு வைப்பான். அப்போ இறந்தவர்கள் நம்முடைய சொந்தங்கள் வீடுகளில் வாசலில் இருப்பாங்க, காக்காய்க்கு வைக்கிற சாப்பாடு எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. அந்த நாளில் காக்காய் உணவு எடுக்காது, வேறு ஒரு வடிவம் எடுத்து நாம காக்காய் வடிவத்தில் எடுத்துக்குவோம். கவனிச்சிங்களா? இப்போ நீங்கள் இதை செய்கிறது பழக்கம் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க பார்ப்பாங்க, என்னடா அவன் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கல, அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கல, நல்ல நாள் திங்கினாலும் அவனுக்கு தெரியல. அதனால் அன்னைக்கு பார்க்கல வாசலில் தண்ணி தெளித்து கோலத்தை வேற போட்டான். கோலம் போட்ட வீட்டில் நம்ம எப்படிப்பா நுழையிறது, போக முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக மேலே போய் காக்காய்க்கு இருக்கான்னு பார்ப்பான், அங்கேயே இல்லை. அவன் சபிச்சுட்டு, இவனை நம்பி வீட்டுக்கு வந்தேன், பசி பட்டினியாக வந்தேன், சோறு போடுவான்னு நினச்சி வந்தேன், இல்லை அப்படின்னு மரத்தில் போய், பச்சை மரத்தில் போய், இந்த பச்சை மரம்லாம் இருக்கு பாருங்க, அதில் பச்சையத்தை போய் சுரண்டி தின்னு விடுவாங்க. அதனால தான் சொன்னால் அமாவாசை அன்னைக்கு இலைதலை பறிக்காதரான்னா, வாழை இலையை கூட பறிக்கக்கூடாது, எந்த இலையும் பறிக்கக்கூடாது. அப்போ என்ன நடக்குது, அவன் அங்கே உட்காந்துருப்பான், பச்சை மரத்தில் உட்காந்துருப்பான். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு போனால் பேய் பிடிச்சிடும் அப்படின்னு பயமுறுத்தி வச்சான். அதனால இப்படியெல்லாம் இருக்கு, அவங்கள நினச்சி நாம் விளக்கேற்றி வழிபட்டால் நல்லது.
வடமொழியில் திலம்னு சொல்லுவாங்க, எள்ளு. அதனால் அமாவாசை நாளில் நாம் இதெல்லாம் ஆடதானம், எள்ளு உருண்டை, எள்ளால் செஞ்ச சாதம், என்னமோ செய்யுங்க. இல்லை ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாயின்னு சொல்லுங்க, ஓம் சிவசிவ ஓம்னு சொல்லுங்க, ஏதாவது சொல்லி காக்காய்க்கு உணவு வைங்க, நீர் விளாவுங்க, சூரியனை பார்த்து தீபாரதனை காட்டுங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அதனால் உங்களுக்கு வேலையில் வரக்கூடிய தடைகள் விலகும், ஆயுள் விருத்தி உண்டாகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், சின்ன வயசில் குழந்தைகள் இறந்து போவது தடுக்கப்படும், கண்டாதி தோஷங்கள்லாம் போகும், உங்கள் வேலை பார்க்குற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். எந்த ஒரு சுபத்தியத்திலும் ஒரு பசுவை தானம் செய்யலாம். பசுமாட்டுக்கு ஒரு அகத்திக்கீரை கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு எல்லாம் வேணாலும் ஒரு புண்ணாக்கு கூட வாங்கி நம்ம கொடுக்கலாம். 7 ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்குங்கிறது நம்பிக்கை. அதனால் நோய் நொடிகளை படுத்து கிடக்கிறவன் அன்னதானம் செஞ்சானா நோய் எல்லாம் போயிடும். ஒரு வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான நெய்யை விட்டு அதை தானம் பண்ணணும். அப்படி செய்தாலும் சகலவித நோய்கள்லாம் போகும். முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்டோம்னா பிறகு ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு நாம் அன்னதானம் கொடுக்கறது. அமாவாசை நாளில் உணவு இல்லாமல் தவிக்கிறவனுக்கு ஒரு பொட்டணத்தை போட்டு கொண்டு போய் தண்ணி பாக்கெட்டு அவசியம் தேவை. அன்னதானம் கொடுத்தா தண்ணி கொடுக்கணும், விக்கி செத்து போயிட்டானா என்ன பண்ணுறது? அதனால் பசியோடு இருக்கிற ஏழை எளிய வறியவர்களை தேடி போய் நம்ம சாப்பாடெல்லாம் கொடுத்தோம் நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம அந்த நாளில் காலையில் தர்ப்பணம் கொடுத்தோன்னு மதியானம் மாமிசம் சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஆண் பெண் சேர்க்கை இருக்கக்கூடாது. சில பேர் அப்படிலாம் இருக்குது, ஐயா சுட்டி காட்டியிருக்கேன்.